அரே இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாரி, ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏற்கனவே அரேயை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் முறையில், அதாவது அந்த சைஸ், அரேன்ற சைஸ் நிலையானது மாறாத மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் அப்படியே தான் அது ஸ்டாட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறாங்க. அரேயை யூஸ் பண்ணுறது. டைனமிக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்தோம்னா லிங்க் லிஸ்ட்டை பாய்ப்போம். இது வந்து தேவைக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கின் சைஸ் வந்து கூடிக்கொண்டு போகும். நீங்கள் ஸ்டாக்கின் சைஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முந்தின உதாரணத்தில் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கின் சைஸ் 5 சொன்னீங்களா, இப்போ 5 எலிமெண்ட்டுக்கு மேலே ஸ்டாக்குகளை கொள்ளாது. ஆனால் இங்கே டைனமிக் முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட போட வேண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ இது டைனமிக்னு சொல்கிறாங்க, மாறிக்கொண்டே இருக்கும். லிங்க் லிஸ்ட்டை பாவிச்சு ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டைனமிக் முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுன்ற இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் நான் தனித்தனியாக கொடுக்காட்டிலும் கூட ஓரளவுக்கு அதை விளங்கப்படுத்தியிருக்குது, கவனிச்சு கொள்ளுங்க. அவ்வளவு மெதட்டும் அங்கே இருந்து அவ்வளவு மெதட்டும் இங்கேயும் வேலை செய்யும். இனிஷியலைஸ் ஸ்டாக், புஷ், பாப் எல்லாமே வேலை செய்யும். இம்ப்ளிமெண்டேஷன் தான் வித்தியாசமே ஒழிய இன்டர்ஃபேஸில் மாற்றம் இல்லை. அதாவது ஸ்டாக்கை டீல் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ரேஷன்களில் மாற்றம் இல்லை. புஷ்ன்னு சொல்லி போட்டு ஒரு எலிமெண்ட்டை வச்சா இதுவும் அதுக்குள்ளே ஸ்டாக்கின் டொப்பில் வச்சு விடும். பொப் என்றால் ஸ்டாக்கின் டொப்பில் இருக்கிற எலிமெண்ட்டை திருப்பி தரும். அப்படி இதில் இருக்கிற ஒவ்வொரு மெதட்டும் ஒவ்வொரு ஆப்ரேஷனும் அதன் பேர்லேயோ யூஸ் பண்ணுற முறையிலையோ மாற்றம் இல்லை. ஆனால் அது உள்ளுக்கு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுக்குதுன்றது தான் வித்தியாசம். அதுதான் ஒவ்வொரு முறையில் நாங்கள் வித்தியாசம். இப்போ ஸ்டாட்டிக்கில் அறையை பாவிச்சு செய்து நாங்கள் இங்கே லிங்க் லிஸ்ட்டை பாவிச்சு செய்ய போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். உதாரணமாக இனிஷியலைஸ் ஸ்டாக்குண்டு நாங்கள் லிங்க் லிஸ்ட்டை பாவிச்சு ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க இனிஷியலைஸ் ஸ்டாக்கை கால் பண்ணினா என்ன செய்யலாம்? லிங்க் லிஸ்ட்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹெட்ன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு நோட்டை பாயிண்ட் பண்ணும். அந்த நோட்டில் டேட்டான்ற ஒரு போர்ஷன், நெக்ஸ்ட்ன்ற ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து அடுத்த நோட்டை பாயிண்ட் பண்ணும். பிறகு அங்கே ஒரு நோட் இருக்கும், அங்கே டேட்டாவும் இருக்கும், நெக்ஸ்ட்டும் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாயிண்ட் பண்ணும். இப்படி இருக்கிறதான் லிங்க் லிஸ்ட். அப்போ லிங்க் லிஸ்ட் வடிவாக விளங்கி கொண்டால் இதை நான் சொல்கிறது விளங்கும், இல்லாட்டி சும்மா கண்ணை மூடிக்கொண்டு இருங்கோ. அப்போ இனிஷியலைஸ் ஸ்டாக்கண்டா என்ன செய்யணும்டா விளங்கி கொள்ளுங்க. லிங்க் லிஸ்ட்டில் ஹெட்ன்றது தான் அந்த லிங்க் லிஸ்ட் துவக்கத்தை காட்டுற பாயிண்டர். அதுக்கு ஹெட்ன்ற பேரை பாவிக்காமல் நாங்கள் இனி டொப் என்ற பேரை பாவிப்போம். டொப் என்ற பேரை பாவிப்போம். ஏனென்றால் அந்த ஹெட் காட்டுற இடம் தான், அந்த இடம் தான் இந்த ஸ்டாக்கின் டொப் என்று வச்சுக்கொள்ளும். அப்போ இப்போ நாங்கள் ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கிறேன்றாலும் அந்த டொப் காட்டுற இடத்துல தான் சேர்க்கணும். அதில் இருந்து ரிமூவ் பண்ணுறேன்றாலும் அந்த டொப் காட்டுற எலிமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டாக வரும். நான் சொல்கிறது விளங்க பண்ணி நினைக்கிறேன். லிங்க் லிஸ்டின் டொப், அதான் முந்தி ஹெட்ன்னு சொன்னதை இப்போ டொப்னு சொல்லுங்க. டொப் காட்டுற இடத்துல தான் நீங்கள் புதுசாக நோட்டை சேர்க்கணும். அதுதான் புஷ். பொப் என்றால் டொப் என்னத்தை காட்டி கொண்டிருக்குதோ அதை தான் வெளியில் எடுக்கணும். அதுதான் பொப். அப்போ இந்த முறையை நீங்கள் பாவிச்சு கொண்டு வந்தீங்க என்றால் அந்த புஷ்ஷும் பொப்பும் சரியாக ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்டக்கை இனிஷியலைஸ் பண்ணுறேன்டா என்ன செய்யணும்? டொப்புக்குள்ளே நல்லா போட்டு விடணும். நல்லா போட்டு விட்டா இப்போ ஸ்டாக்குக்குள்ள ஒரு எலிமெண்ட் மில்லியன் அர்த்தமாகும். சிமிலர் டு இனிஷியலைஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட் நாங்கள் படிக்கல, இனிஷியலைஸ் லிஸ்ட் மெத்தட் என்ன செய்யுமோ அதுதான் இப்போவும் செய்கிறோம், அவ்வளோதான். அப்போ இட் இஸ் பெட்டர் டு யூஸ் டாப் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெட், ரைட்? ஹெட்டுக்கு பதிலாக இப்போ டொப்புன்ற பேரை பாவிச்சா கொஞ்சம் இந்த விளக்கமாக இருக்குது. சும்மா ஹெட்ன்னு சொல்லாமல் டொப்புன்னு சொன்னோம்னா அது ஒரு பாயிண்டர். அது பாயிண்ட் பண்ணுற இடத்துல தான் ஸ்டாக்கின் டாப் எலிமெண்ட் இருக்கும் என்ற மாதிரி அர்த்தப்படும். சரி, புஷ் என்ன செய்யும்? புஷ்ன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு மெத்தட் ஒன்று பார்த்து நீங்கள் இன்சர்ட் அட் ஃப்ரண்ட் அந்த மெத்தட் தான். அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அங்கே என்ன நடக்க போதும்? ஒரு நியூ நோட்டை உருவாக்கி போட்டு நியூ நோட்டுன்ற நெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து டொப்பை வைக்கிறோம். டொப்புக்குள்ளே கொண்டு வந்து நியூ நோட்டை வைக்கிறோம். இதுதான் நாங்கள் முந்தி படித்தது. அது வடிவ விளங்கியல்னு சொன்னால் இந்த லிங்க் லிஸ்ட் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் போட்ட ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இங்கே வாங்க விளங்கும். பொப்பண்டா என்ன செய்யணும்? அந்த லிங்க் லிஸ்ட்டில் டொப் இப்போ காட்டி கொண்டிருக்கிற நோட்டில் என்ன இருக்கோ அதை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டா சரி. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி விடணும், எடுத்து விடணும். அப்போ என்ன செய்யணும்? எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள டொப் காட்டுற டேட்டாவை எடுத்து வச்சுட்டு
டொப்புக்குள்ளே கொண்டு வந்து டொப் காட்டுற நோட்டுன்ற நெக்ஸ்ட்டை வச்சுட்டு, அப்போ நெக்ஸ்ட்டை வச்சு விட்டால் முதல் எலிமெண்ட்டை விட்டுட்டு முதல் நோட்டை விட்டுட்டு அடுத்த நோட்டை இதை காட்டும். இப்போ டொப் ரெண்டா மீனிங் முதல் நோட் இப்போ கைவிட்டாச்சு. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த எக்ஸை ரிட்டர்ன் பண்ணி விட்டா சரி. அப்போ இப்போ முதல் நோட்டு எடுத்து விட்டுது. அப்போ கடைசியாக போட்டதை தான் முதல் எடுக்கும். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக போட்டதான் முதல் எடுபடும். இது தச்சலா விளங்கி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கொண்டுருங்கோ. என்னென்னு சொன்னால் நீங்கள் லிங்க் லிஸ்ட்டை வடியாக விளங்கி இருக்குமெண்டா இப்போ நான் சொல்கிறது விளங்கு. டாப் எலிமெண்ட் என்ற இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். என்ன செய்ய வேணும்? டாப் என்னத்தை காட்டி கொண்டிருக்குதோ அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டா சரி. அப்போ டாப் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணு, அவ்வளோதான். அதான் டாப் எலிமெண்ட். டாப் எலிமெண்ட் என்ற மெத்தட் அதான் செய்யும். ஒரு மற்றபடி நோட்டை ரிமூவ் பண்ணாது, சும்மா அதில் இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிடும். இஸ் எம்டி இதுவும் சரியான ஈஸி. என்னென்றால் டாப் இஸ் ஈக்குவல் டு நல் என்றால் 1 ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணி விடுறோம். சரியான ஈஸி. டாப்புக்குள்ள நல் இருந்தால் மீனிங் இப்போ லிஸ்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அப்புறம் என்ன, ஸ்டாக் எம்டி தானே. இஸ் ஃபுல் இது ஒரு காலமே ட்ரூ ஆகாது. ஃபுல்லோண்டு கேட்டால் ஒரு காலம் நீங்கள் ஓமென்று சொல்ல மாட்டீங்க. இரண்டாவது போட போட வேண்டிக் கொண்டே இருக்கும். அப்போ இது எப்பவும் ரிட்டர்ன் 0 தான், அதாவது ரிட்டர்ன் ஃபால்ஸ் தான். ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். டிஸ்பிளே ஸ்டாக் ஏற்கனவே நீங்கள் டிஸ்பிளே லிஸ்ட்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்பீங்க. அங்கே அதாவது ஒரு கரண்ட் நோட்டை கிரியேட் பண்ணி ஒரு கரண்ட் நோட்டை பாயிண்ட் பண்ணுற ஒரு பாயிண்டரை கிரியேட் பண்ணி போட்டு அதை ஹெட்டுக்கு சமப்படுத்தி போட்டு இங்கே டொப்புக்கு சமப்படுத்தி போட்டு இந்த கரண்ட் நோட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறது. கரண்ட் நோட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நெக்ஸ்ட்டை வச்சு விட்டிங்கன்னா சரி. இதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு போகணும் கடைசி நோட் வரைக்கும். கடைசி நோட்டில் கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணுற நோட் கடைசி நோட்டாக இருந்தால் கரண்ட் நோட் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற நெக்ஸ்ட் நல்லா இருக்கு, அது வரைக்கும் ஓடி பிரிண்ட் பண்ணி விட்டா சரி. அப்போ இந்த டைனமிக் லிங்க் லிஸ்டால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது டைனமிக், அதாவது டைனமிக் முறையில் ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சொல்கிறது. லிங்க் லிஸ்ட் சரியாக விளங்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வேலையே இல்லை, சின்ன விஷயம். அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டாக் என்று சொல்லி ஸ்டாக்கின் நன்மைகள் என்று பார்த்தோம்னால் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆக்சஸ். இது அதாவது அப்படி ஒரு தேவை வந்தால் ஸ்டாக் தான் நல்ல. கடைசியாக போட்டதை முதலெடுக்கிற தேவை இருக்குமென்றால் ஸ்டாக் தான் ஒரே வழி. டிஸ்அட்வான்டேஜ் என்று வந்தால் டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் அதர் ஐட்டம்ஸ். உதாரணமாக நாங்கள் ஸ்டாக் கொண்டில் 1000 எலிமெண்ட் இருக்குது. நான் இப்போ 500வது எலிமெண்ட் எடுக்கணும் என்றால் வேறு வழியே இல்லை. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து இங்கேயோ ஒரு அரேக்குள்ளே இன்னொரு ஸ்டாக்குக்குள்ளே போட்டு வச்சு 500வது எலிமெண்ட்டை வெளியில் எடுத்து போட்டு திருப்பி இந்த எடுத்து வச்சிருக்கிற எலிமெண்ட்டுகளை ஒன்றா அங்கே இருந்து பப் பண்ணி எடுத்து இங்கே புஷ் பண்ணணும். பெரிய வேலை, சரியான பெரிய வேலை. அப்போ டிஃபிகல்ட் டு ஆக்சஸ் அதர் ஐட்டம்ஸ். டாப் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது ஓகே, டாப்புக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்டுகளை ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ இதுதான் ஸ்டாக் தொடர்பான சில விஷயங்கள். இதுவரை படித்ததில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து ஒரு சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம்னு சொல்லி அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தோம். பிறகு அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அரே தொடர்பான அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தோம். பிறகு லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி லிங்க் லிஸ்ட்டை பற்றி நல்ல தெளிவாக பார்த்து நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட எபிசோடும் போட்டு நாங்கள். பிறகு அடுத்ததாக இப்போ பார்த்தது ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். இனி நான் அடுத்ததாக பார்க்க வேண்டியது கியூ. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால் படித்த விஷயத்தை தெளிவாக விளங்கி கொண்டு அடுத்த எபிசோட்டுக்கு வாங்க விளங்கும்.